வணக்கம். அன்பு தமிழ் பாரதி நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி திருநாள் நாடெங்கிலும் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான நாள். இந்த நாளிலே நாம் விநாயகர் சதுர்த்தி தோன்றிய கதையை பற்றியும் விநாயகரின் அவதார கதையை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பயனுள்ள தகவலை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாருங்கள் நேயர்களே, நாம நிகழ்ச்சிக்கு போகலாம். விநாயகர் சதுர்த்தி ஏன் வந்தது என்பதை பற்றியும் அவரது படைப்பு பற்றியும் புராண கதைகள் பல உள்ளன. கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்ததால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதாக சிவமகா புராணம் தெரிவிக்கின்றது. தமிழ்நாட்டில் பல்வேறு கோவில்களில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டாலும் பிள்ளையார்பட்டியில் நடைபெறும் சதுர்த்தி விழா 10 நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அங்கு கஜமுகாசுர சம்ஹார நிகழ்ச்சியும் மிக கோலாகலமாக நடைபெறுகின்றது. இனி விநாயகர் சதுர்த்தி தோன்றிய கதையும் விநாயகரின் அவதார கதையை பற்றியும் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் மாகதர் என்ற ஒரு முனிவருக்கும் விபுதை என்ற ஒரு அரக்கிக்கும் மகனாக பிறந்தவன் தான் கஜமுகாசுரன். இந்த கஜமுகாசுரன் யானை முகமும் தலையில் 2 கொம்புகளும் உடையவன். அசுரகுல குருவாகிய சுக்ராச்சாரியாரின் போதனைப்படி சிவபெருமானின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே பல ஆண்டுகள் கடுமையான தவம் இருந்தான். அவனது தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவன் முன் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு அவன் தன்னை மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ கொல்ல முடியாத அளவிற்கு ஒரு வரம் வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொள்கிறார். வஞ்சக எதிரிகளின் சூழ்ச்சியால் ஒருவேளை எனக்கு மரணம் நேரிட்டாலும் எனக்கு மற்றொரு பிறவி கிடைக்கக்கூடாது என்றும் வேண்டினார். அவனது வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் கேட்ட வரத்தை அவனுக்கு வழங்கினார். சிவபெருமானின் பக்தனான கஜமுகாசுரன் பல வரம் பெற்றமையால் இருமாப்பு கொண்டு தேவர்களை பல வழிகளிலும் துன்புறுத்தி வந்தான். மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ யாரும் கொல்ல முடியாதபடி கஜமுகாசுரன் வரம் பெற்றிருந்ததால் தேவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறினர். எனவே அனைத்து தேவர்களும் ஒன்றாக திரண்டு சிவபெருமானிடம் சரணடைந்தனர். தேவமைந்தன் அவதாரம் செய்வதற்கான நேரம் வந்துவிட்டதாக சிவபெருமான் எண்ணி அதற்கான வேலைகளை தொடங்கினார். அச்சமயம் ஒருமுறை சிவபெருமான் வெளியே சென்றிருந்த சமயம் பார்வதி தேவியார் நீராடச் சென்றார். அப்பொழுது தனக்கு காவல் காக்க ஒருவரும் இல்லை என்பதால் தனது நீராட்டிற்காக வைக்கப்பட்டிருந்த சந்தன குழம்பை எடுத்து ஒரு உருவம் உருவாக்கி தன்னுடைய அனுகிரகத்தால் அதற்கு உயிரூட்டினார். அவரால் உயிரூட்டப்பட்டதால் அவ்வுருவம் ஒரு பிள்ளையாக உருவெடுத்தது. அவருக்கு விநாயகர் என்று பெயர் சுட்டி வளர்த்து வந்தார் பார்வதி தேவியார். தான் நீராடச் செல்லும் பொழுது தான் நீராடச் சென்றுவிட்டு திரும்பி வரும் வரை எவரையும் வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது என்ற ஒரு உத்தரவையும் அவருக்கு பிறப்பித்து தனக்கு காவலாக இருக்கும்படி கட்டளையிட்டு நீராடச் சென்று விட்டார் பார்வதி தேவியார். அச்சமயம் சிவபெருமான் அங்கு வருகிறார். சிவபெருமானை இதற்கு முன்பு அவர் பார்த்ததில்லை என்பதால் இவர்தான் தமது தந்தையார் என்பதும் அச்சிறுவனுக்கு அறிவதற்கான வாய்ப்பும் இல்லை. எனவே தன் தந்தையார் என்று அறியாத அச்சிறுவன் தந்தையுடன் யுத்தம் புரிய ஆரம்பிக்கின்றார். தந்தையை உள்ளே அனுமதிக்க மறுக்கின்றார். இந்த சிறுவன் தான் வீட்டில் இல்லாத சமயத்தில் பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்ட குழந்தை என்பதையும் அறியாத சிவபெருமான் அந்த குழந்தையுடன் யுத்தம் செய்கின்றார். சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் மிகப்பெரிய யுத்தம் ஒன்று நடைபெறுகின்றது. அந்த யுத்தத்தின் இறுதியில் சிவபெருமான் அச்சிறுவனின் தலையை கொய்து விடுகிறார். இதனை கண்ட பார்வதி தேவியார் ஆத்திரம் கொண்டு காளியாக உருவெடுத்து கண்ணில் பட்டவைகளெல்லாம் எரித்து சாம்பலாக்க ஆரம்பித்து விடுகின்றார். காளி தேவியின் கோபத்தை தணிக்க வேண்டும் என்றால் விநாயகர் மீண்டும் உயிர் பெற்றெழ வேண்டும் என்று அனைவரும் கூறுகின்றனர். விநாயகரை எவ்வாறு உயிர் பெற்றெழ வைப்பது என்று சிந்தித்த சிவபெருமான் தனது சிவகணங்களை அனுப்பி வடக்கே தலை வைத்து உறங்கும் ஒரு உயிரினத்தின் தலையை கொய்து வரும்படி கட்டளையிடுகின்றார். சிவபெருமானின் சிவகணங்கள் எங்கும் சுற்றி திரிந்து வடக்கில் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்த ஒரு யானையின் தலையை கொய்து வந்து சிவபெருமானிடம் வழங்குகின்றனர். இந்த யானை தலையை விநாயகருக்கு பொருத்தி அவரை உயிர்த்தெழச் செய்கின்றார் சிவபெருமான். யானை தலையுடன் உயிர்த்தெழுந்த விநாயகருக்கு கணபதி என்ற ஒரு பெயரை சூட்டி கணங்களின் தலைவனாக ஆக்குகின்றார் சிவபெருமான். இச்சமயத்தில் தேவர்கள் கஜமுகாசுரனிடமிருந்து தங்களுக்கு விடுதலை பெற்று தரும்படி சிவபெருமானை முறையிட கஜமுகாசுரனை வதம் செய்ய தோன்றியவர் தான் இந்த விநாயகர் என்று கூறி விநாயகரை கஜமுகாசுரனை வதம் செய்ய அனுப்பி வைக்கின்றார். மனிதர்களாலோ மிருகங்களாலோ வேறு எந்த ஆயுதங்களாலோ தனக்கு மரணம் நேரிடாதபடி வரம் வாங்கிய கஜமுகாசுரனை மனித உடலும் யானையின் முகமும் கொண்ட விநாயகரால் தான் வதம் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து சிவபெருமான் விநாயகரை கஜமுகாசுரனை வதம் செய்ய அனுப்பி வைக்கின்றார். விநாயகருக்கும் கஜமுகாசுரனுக்கும் கடும் போர் நடக்கின்றது. விநாயகர் தனது அம்புகளால் கஜமுகனின் படைகளையும் தேர் மற்றும் ஆயுதங்களையும் நொடியில் அழிக்கின்றார். ஆனால் அவரது ஆயுதங்களால் அந்த அரக்கனை கொல்ல முடியவில்லை.
அப்பொழுது சிவபெருமான் கஜமுகாசுரனை ஆயுதங்களால் கொல்ல முடியாது என்று கூறவே விநாயகர் சற்றும் தாமதிக்காமல் தனது வலது தந்தத்தை முறித்து கஜமுகன் மீது வேகத்துடன் வீசினார். பல்லாயிரம் சூரியர்களின் ஆற்றலுடன் அந்த தந்தம் கஜமுகனை தாக்கியது. இதனால் நிலைகுலைந்து விழுந்த அசுரன் ஒரு மூஞ்சூராக மாறி பிள்ளையாரை கொல்ல ஓடி வருகின்றார். பிள்ளையார் தமது ஞான கண்களால் அவனை நோக்கினார். உண்மை அறிவு பெற்ற அந்த மூஞ்சூறு பிள்ளையாரின் பாதங்களில் விழுந்து வணங்கியது. பிள்ளையார் அன்புடன் அதையே தமது வாகனமாக்கிக் கொண்டு அதற்கு அருள் வழங்கினார். இதன் மூலம் அனைவரும் சுபிட்சம் பெற்றனர். தேவர்கள் கஜமுகாசுரனின் தொல்லையிலிருந்து விடுதலை பெற்றனர். இந்த வெற்றி திருநாள் தான் விநாயகர் சதுர்த்தி தினமாக கொண்டாடப்பட்டு வருவதாக புராணங்கள் கூறுகின்றது. இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் நாம் விநாயகரை வணங்கி பல்வேறு நன்மைகளையும் சகல சௌபாக்கியங்களை பெற்று சுபிட்சமடைவோமாக என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான நல்ல பயனுள்ள தகவலை தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம்.